Dear students, all of you welcome to 10th science class. In this class we are going to discuss excretory system of leech. What is the meaning of excretion? Excretion means removal of waste from the body of leech, that is called excretion. What is the system? Some organs involved in the waste. For example, in human being, removal of waste from the body due to kidney. ஸோ கிட்னி மூலமாக என்ன ஆகுனா நம்ம பாடியில் உள்ள வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணக்கூடியது. ஸோ லீச்சில் எப்படி வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுது அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இன் லீச் எக்ஸ்கிரீஷன் டேக் பிளேஸ் பை செக்மெண்டலி அரேஞ்சு பேட் டியூபிள்ஸ் கால்டு நெஃப்ரீடியா. ஸோ நெஃப்ரான் ஆர் நெஃப்ரீடியா. ஸோ அப்போ இந்த நெஃப்ரீடியா மூலமாக தான் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ இந்த லீச்சில் உள்ள வேஸ்ட் எல்லாமே என்ன பண்ணுது, ஸோ ரிமூவ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த நெஃப்ரீடியா எப்படி இருக்குமா, செக்மெண்டலி அரேஞ்சு பேட் டியூபிள்ஸ், ஒரு இணைக்குழல்களாக காணப்படக்கூடியது. அந்த செக்மெண்ட்ஸில் ஸோ பேராக இருக்கக்கூடியது, தட் இஸ் கால்டு நெஃப்ரீடியா. ஸோ அப்போ எக்ஸ்கிரீஷன் டேக் பிளேஸ் பை நெஃப்ரீடியா. ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க, இன் லீச் எக்ஸ்கிரீஷன் டேக் பிளேஸ் பை நெஃப்ரீடியா. So there are 17 pairs of nephridia. Already I am told that how many pairs are there? 17 pairs of nephridia which open out by nephriospores. இந்த nephridia எது மூலமாக வெளியிட்டோம்னா அந்த nephriospores மூலமாக வெளியிட்டக்கூடியது. From 6th to 22 segments. ஸோ எதுலேருந்து ஓவரால் 17 pairs. இந்த 17 pairs எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், 6th செக்மெண்ட்லேருந்து 22 செக்மெண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்லையும் ஒன் பேர் ஆஃப் நெஃப்ரீடியா இருக்கக்கூடியது. ஸோ அந்த நெஃப்ரீடியாவில் பார்த்தீங்கன்னா நெஃப்ரீடியோ ஃபோர்ஸ் ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடியது. ஸோ அந்த நெஃப்ரீடியா தான் இந்த பாடியில் உள்ள வேஸ்டெல்லாம் ஸோ ரிமூவ் பண்ணக்கூடிய சிஸ்டம், தட் இஸ் கால்ட் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ஆஃப் லீச். நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச், அதாவது லீச்சோட இனப்பெருக்க மண்டலம் பார்க்க போகிறோம். இட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம். ரீப்ரொடக்ஷன் இஸ் த one of the very important process of living organism. First, leech is a hermaphrodite. What is the meaning of hermaphrodite? Because both the male and female reproductive organs are present in the same animal. அதாவது சேம் லீச்சில் பார்த்தோன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன்ஸ் ப்ரெசன்ஸாக இருக்கும். மேல் ஆர்கன் பார்த்தோன்னா டெஸ்டிஸ், ஃபீமேல் ஆர்கன் பார்த்தோன்னா ஸோ எக். இந்த ரெண்டுமே பார்த்தோன்னா சேம் அனிமல்ஸில் இருக்கக்கூடிய, தட் இஸ் கால்ட் hermaphrodite. This is a technical term. Hermaphrodite means both male and female reproductive organs are present in the same animal. So we have to discuss one by one. First, male reproductive system, ஆண் இனப்பெருக்க மண்டலம் பார்க்க போகிறோம். அதை பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், there are 11 pair of testes. ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் பார்த்தோன்னா டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லணும். பாருங்கள் 11 + 11 ஜோடிகள் இருக்கும். இந்த பாருங்கள், ஸோ இந்த இருக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஓவரால் பார்த்தோன்னா ஸோ 11 pairs ஆஃப் டெஸ்டிஸ் ப்ரெசன்ஸாக இருக்கும். டெஸ்டிஸ் அப்படின்னா விந்தகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் பேர் இன் ஈச் செக்மெண்ட்ஸ், ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்லையும் பார்த்துக்கிட்டோன்னா பேராக இருக்கும், ஜோடியாக இருக்கக்கூடியது. ஸோ ஃப்ரம் 12 to 22 12வது கண்டங்கள்லேருந்து 22வது கண்டம் வரைக்கும் பார்த்தோன்னா ஸோ இந்த 11 pairs ஆஃப் டெஸ்டிஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கக்கூடியது. ஸோ அப்போ ஹவு மெனி pairs ஆஃப் டெஸ்டிஸ் ப்ரெசன்ட் இன் லீச்? 11 pairs. ஸோ எந்த செக்மெண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 12 to 22. தே ஆர் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஸ்பெரிக்கல் சாக்ஸ் கால்டு டெஸ்டிஸ் சாக்ஸ். அதாவது இது என்ன ஷேப்பில் இருக்கும் அந்த டெஸ்டிஸ் பார்த்தோன்னா அதை சுற்றி பார்த்தோன்னா ஒரு சாக், ஒரு பை போன்ற அமைப்பு இருக்கும், ஒரு கோல வடிவ பை போன்ற அமைப்பு இருக்கும். தட் இஸ் கால்ட் டெஸ்டிஸ் சாக்ஸ். தட் இஸ் கால்ட் டெஸ்டிஸ் சாக்ஸ். அதாவது இதுதான் டெஸ்டிஸ். அதை சுற்றி பார்த்தோன்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்டு சாக்ஸ், ஸ்பெரிக்கல் அப்படின்னா ஒரு கோல அறிவில், அதாவது ஒரு முட்டை வடிவில் பார்த்தோன்னா ஒரு அமைப்பு இருக்கும். தட் இஸ் கால்டு டெஸ்டிஸ் சாக்ஸ். விந்தக பைகள் காணப்படக்கூடியது. ஃப்ரம் ஈச் டெஸ்டிஸ் அரைசஸ் எ ஷார்ட் டக்ட் கால்டு வாஸ் எஃபரன்ஸ். வாட் இஸ் கால்ட் வாஸ் எஃபரன்ஸ். ஈச் டெஸ்டிஸ், இதுதான் ஒவ்வொரு டெஸ்டிஸும், எல்லாமே இதான் டெஸ்டிஸ் 11 பேர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழல் மாதிரி இருக்கும், ஒரு நாளம் மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு, அதை தான் நம்ம சொல்லுவோம் வாஸ் எஃபரன்ஸ். இந்த இடத்துல ஸோ இந்த ரீஜனை தான் வாஸ் எஃபரன்ஸ் இருக்கும், இந்த ரீஜனை தான் வாஸ் எஃபரன்ஸ். ஒரு ஸ்டாக் மாதிரி இருக்கா, ஸோ இந்த ரீஜனை வாட் இஸ் கால்ட் வாஸ் எஃபரன்ஸ். இங்கே உள்ள அந்த டெஸ்டிஸை வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதி விந்து வெளிநாளம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் வாஸ் எஃபரன்ஸ். பாருங்கள்,
which join with the vas deferens. இந்த vas deferens எதோட ஜாயின் ஆயிருக்குன்னா vas deferensோட ஜாயின் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க, இதுக்கு பேர் பார்த்தோன்னா டெஸ்டிஸ் சொல்கிறோம். இந்த டெஸ்டிஸ் இதில் ஜாயிண்ட் ஆகிருக்கும் அப்படி பாருங்கள். ஃப்ரம் ஈச் டெஸ்டிஸ் அரசேஷியா ஒரு ஷார்ட் டக்ட் இருக்குது, அந்த டக்ட்டுக்கு பேர் வாஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ இது எதோட ஜாயினாக இருக்குது அப்படின்னா வாஸ் டிஃப்ரென்ஸோட ஜாயிண்டாக இருக்கும், வாஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கு பேர் விந்து நாளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அந்த பெருசாக நீளம் வாஸ் டிஃப்ரென்ஸ், வாஸ் டிஃபரன்ஸ். the vas deferens becomes convoluted. கன்வல்யூட்டட்னா சுருண்ட குழல் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சுருண்ட குழல் மாதிரி பாருங்க. the vas deferens become convoluted to form the epididymis or sperm vesicle. அதாவது எதா மாறுது அப்படின்னா இந்த வாஸ் டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா எதா இருக்குன்னா கன்வல்யூட்டட், ஒரு சுருண்ட குழல்கள் மாதிரி மாறுந்தாக்கல இதுலேயே இருக்கு பாருங்களேன், இல்லை ஒரு சுருண்ட குழல்கள் மாதிரி மாறுது. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன, எபிடைடைமிஸ். epididymis or sperm vesicle, sperm vesicle. ஸோ விந்தக பை அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பெர்ம் வெசிக்கிள், விந்தக முதிர்ச்சி பை சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து ஸோ மெச்சூர்டாக இருக்கக்கூடியது. தட் இஸ் கால்ட் எபிடைடைமிஸ் ஆர் ஸ்பெர்ம் வெசிக்கிள்ஸ். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், the epididymis lead to a short duct called ejaculatory duct. eject அப்படின்னு சொல்லுவாங்களா, ejectனா removal. பாருங்க, the epididymis leads a short duct called ejaculatory duct. இந்த பாருங்க, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், epididymis அல்லது sperm vesicle சொல்றோம். அப்போ இதுல இருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் டக்ட், ஒரு நாளம் மாதிரி, ஒரு கேனால் மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் ejaculatory duct. ஸோ இங்கே உள்ள ஸ்பெர்ம்ஸை வெளி செல்லக்கூடிய ஒரு நாளமாக தான் நம்ம சொல்கிறோம், சரிங்களா. இதுக்கு பேர் பாருங்கள் வாஸ் டிஃப்ரென்ஸ். இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன கன்வல்யூட்டடாக இருக்கும், அதுக்கு பேர் தான் எபிடைடைமிஸ். அப்போ இதில் இருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது லீட்ஸ் டு எ ஸ்மால் ஷார்ட் டக்ட் கால்டு எஜாகுலேட்டரி டக்ட். The ejaculatory ducts on both sides join to form the genital atrium. ஸோ ரெண்டு பேராக இருக்கும். ஸோ இது ஒரு ejaculatory ducts, இது ஒரு ejaculatory duct. This ejaculatory duct are joined together to form a genital atrium. ஸோ genital atriumனா ஒரு இனப்பெருக்க அறைகள் அப்படின்னு. ஸோ இங்கே தான் பார்த்தோன்னா the reproduction take place ஆகும். That is called genital atrium. So the atrium consists of two regions. First one is called coiled prostate glands. காயில்னா ஒரு சுருண்ட prostate glands சுரப்பிகள் வந்து இருக்கக்கூடியது. செகண்ட் ஒன் இஸ் கால்ட் பீனியல் sac consisting of penis that opens through the male genital pores. அப்போ பாருங்கள், இதில் வந்து ரெண்டு ரீஜன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ரீஜன் இஸ் கால்டு prostate glands. ஒரு கிளான்ஸ், ஏன்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து நல்ல மியூசிலேஜ் வளவளப்பாக இருக்கிறதுக்கு ஒரு கிளான்ஸ் கிட்ட ஆகும், தட் இஸ் கால்ட் prostate glands. செகண்ட் ஒன் இஸ் கால்ட் பீனியல் sacs, பீனியல் பைகள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் பெனிஸ் அப்படி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மேல் ஜெனிட்டல் போஸ், மேல் ஜெனிட்டல் போஸ். ஸோ தீஸ் ஆர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அப்போலாம் மறக்காதீங்க. அப்போ டெஸ்டிஸ்னால் என்ன, டெஸ்டிஸ் சாக்ஸ்னால் என்ன, ஸோ எது வந்து வாஸ் எஃபரன்ஸ், இது வந்து வாஸ் டெஃபரன்ஸ், எபிடைடைமிஸ். ஸோ இங்கே தான் வந்து அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ அந்த ஸ்பெர்ம்ஸ் அதில் வந்து எஜாகுலேட்டரி டக்ட்டுக்கு பேர். இந்த எஜாகுலேட்டரி டக்ட் இது எதோட ஜாயின் ஆகுது, அந்த ஏடிஎம். அந்த ஏடிஎம்மில் டூ ரீஜன்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று prostate glands, பீனியல் sac. அந்த பீனியல் sacsல பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனிங் இருக்கும், அந்த டிஃபர் பெனிஸ். இந்த பெனிஸ் வழியாக தான் அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து ஸோ எஜெக்ட் ஆகி ஃபீமேல் பார்ட்டில் வந்து ஸோ பாஸ் ஆகக்கூடியது. நெக்ஸ்ட்டு செகண்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், பெண் இனப்பெருக்க மண்டலம். ஸோ அதில் பாருங்கள், இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஓவரி, ஓவிடக்ட்ஸ் அண்ட் வெஜைனா. ஸோ என்னென்ன ரீஜன்லாம் இருக்கு பாருங்க. ஸோ இதுக்கு பேர் பார்த்தோன்னா ஓவரி, அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓவரிஸ். இந்த ஓவரிஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஓவிடக்ட்ஸ், இந்த இருக்கலாம் ஓவிடக்ட்ஸ், அண்ட குழல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன குழல் மாதிரி இருக்கும், ஒரு நாளம் மாதிரி இருக்கும், ஒரு கால்வாய் மாதிரி இருக்கும், தட் இஸ் கால் ஓவிடக்ட்ஸ். தென் ஃபைனலாக பார்த்தோன்னா வெஜைனா. ஸோ வெஜைனாங்கிறது ஃபீமெயில் ஜெனிட்டல் போர். ஸோ பெண் இனப்பெருக்க துளைகள் தான் வெஜைனா அப்படிங்கிறாங்க. பாருங்க, there is a single pair of ovary in the 11th segment. ஆல்ரெடி தெரியும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து 11th செக்மெண்ட்லையும், மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தோம்னா 10th செக்மெண்ட்ஸ்லையும் ப்ரெசென்ட் ஆகும். பாருங்க, there is a single pair of ovary in the 11th segment on the ventral side. ஸோ இது பார்த்தோம்னா சிங்கிள் பேர் ஆஃப் ஓவரி, இது ஒரு ஓவரி. ஸோ திஸ் ஓவரி, ஸோ இட்ஸ் a single pair of ovary in the 11th segments on the ventral side, அதனுடைய வயிற்றுப்புற பகுதியில் காணப்படக்கூடியது. Each ovary is a coiled ribbon shaped structure.
ஓவரி. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது தான் ஓவரி. இந்த இதுதான் ஓவரிங்கிறோம். இது என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஒரு சுருண்டு காணப்படக்கூடிய ஒரு காயில்டு ஸ்ட்ரக்சர், ஒரு ரிப்பன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்கக்கூடியது. அதில் பாருங்கள், த ஓவா ஆர் பட்டட் ஆஃப் ஃப்ரம் த ஓவரி. ஸோ இந்த ஓவரி, இந்த அண்டம் இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் அந்த கரு இருக்கும். ஸோ மிக முக்கியமானது அந்த ஓவம் அப்படிங்கிறது எதுக்குள்ளே இருக்குன்னா அந்த ஓவரிக்குள்ளே இருக்கும். ஃப்ரம் ஈச் ஓவரி ரன்ஸ் எ ஷார்ட் ஓவிடக்ட். இந்த ஓவரியில் இதில் இருக்கக்கூடிய இது பார்த்தோன்னா ஒரு சின்ன டக்ட் மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்டு ஓவிடக்ஸ். ஓவிடக்ஸ் ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடியது. அப்போ 3 ரீஜன்ஸ், டோன்ட் ஃபர்கெட், ஓவரிஸ், ஓவிடக்ஸ், தென் வெஜைனா. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக இருக்கும். அப்போ இந்த ஓவரிஸ் எப்படி இருக்கும்? இஸ் எ coiled ribbon like ribbon shaped structures இருக்கும். ஸோ அந்த inside the ovary the ovum is formed. அந்த ovum வந்து அதில் தான் ப்ரெசன்ஸாக இருக்கும். அதில் a small ducts இருக்குது. that ducts name is called oviducts. அண்டக்குழல்கள். Oviducts of the two sides, the oviducts two sides are joined together to form a common oviducts. common oviducts. ஸோ எது காமன் ஓவிடக்ஸ் சொல்கிறோம்? ஸோ இதுதான் காமன் ஓவிடக்ட். இந்த ஓவிடக்ஸும் இதில் உள்ள ஓவிடக்ஸும் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் ஏ காமன் ஓவிட, ஒரு பொதுவான ஒரு அண்டக்குழல்கள் வந்து ஃபார்ம் ஆகுது. பாருங்கள், த ஓவிடக்ஸ் ஆஃப் த டூ சைட்ஸ் ஆர் ஜாயின்ஸ் டுகெதர் டு ஃபார்ம் ஏ காமன் ஓவிடக்ட். த காமன் ஓவிடக்ஸ் ஓப்பன் இன்டு ஏ பியர் ஷேப்டு வெஜைனா. ஸோ அது என்ன ஷேப்பில் இருக்கும்? அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, ஸோ இந்த பாருங்கள், திஸ் ஒயிட் கலர் இருக்கக்கூடிய ஒரு பியர் ஷேப்டு. பியர் ஷேப்னா பேரிக்காய் வடிவம் போன்ற அமைப்புடையது இருக்குது. த ஃபீமேல் ஜெனிட்டல் போர்ட் which lies mid ventrally in the posterior part of the 11th segments. இது எங்கே இருக்குன்னா 11th segmentsல. ஸோ மிட் வென்ட்ரல் ரீஜனில் வந்து இருக்கக்கூடியது, அதாவது வயிற்றுப்புற பகுதியின் மையத்தில் வந்து ஸோ காணப்படக்கூடியதான். ஸோ திஸ் ஃபீமேல் ஜெனிட்டல் போர்ட் தட் இஸ் கால்ட் வெஜைனா. ஸோ அப்போ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதில் இந்த இருக்கலாம், இந்த சைடில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தோன்னா ஸோ நெஃப்ரீடியா, 17 pairs ஆஃப் நெஃப்ரீடியா. ஸோ உள்ளே இருக்கக்கூடியது பார்த்தோன்னா 11 pairs ஆஃப் டெஸ்டிஸ். ஸோ அதில் மேலே தான் அந்த எபிடைடைமிஸ் இருக்கும், அதுக்கு மேலே ஜெனிட்டல் ஏடிஎம் இருக்கும். ஸோ இந்த அதுக்கு கீழே இருக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா இந்த ரீஜன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஓவரி இருக்கும், பேர் ஆஃப் ஓவரிஸ். இந்த ஓவரிஸ் கீழே பார்த்தா காமன் ஓவிடக்ஸ், தட் இஸ் ஃபார்ம். ஸோ இதுதான் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜோட ஸ்ட்ரெஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெரி இம்பார்ட்டன்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் லீச். அதாவது இந்த லீச்சோட வளர்ச்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் டேக் பிளேஸ். இப்போ ஃபெர்டிலைசேஷன்னா என்ன? கருவுறுதல். அப்போ மேலும் ஃபீமேலும் ஃபியூஸ் ஆகணும், தட் இஸ் கால்ட் ஃபெர்டிலைசேஷன். இப்போ இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன்னா என்ன? த ஃபெர்டிலைசேஷன் டேக் பிளேஸ் பை இன்சைட் த அனிமல். அந்த லீச்சோட பாடியோட இன்சைடில் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். பாருங்கள், ஸோ இதான் மேட்டிங் நடக்கு பாருங்கள். லீச்சஸில் பார்த்தோன்னா மேட்டிங் நடக்கக்கூடியது. ஸோ இது ஒரு லீச்சு, இது ஒரு லீச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு லீச்சோட ஸ்பெர்மும் ஸோ இந்த லீச்சோட அந்த எக்கும் வந்து ஃபியூஸ் ஆகும், ஃபியூஸ் ஆகி சைகோட் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இதில் உள்ள மேலும் இதில் உள்ள ஃபீமேலும் வந்து என்னன்னா ஃபியூஸ் ஆகி என்னன்னா சைகோட் வந்து டெவலப் ஆகக்கூடியது. தட் இஸ் கால்டு இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஸோ பாருங்கள், இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் டேக் பிளேஸ். திஸ் இஸ் ஃபாலோடு பை கக்கூன் ஃபார்மேஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கக்கூன்? ஸோ ஆல்சோ known as egg cases. இருக்குங்களா? ஸோ இதுதான் இந்த கிளைட்டெல்லம் ரீஜன், இதுதான் அந்த கக்கூன் ஃபார்மேஷன். இந்த ரீஜன்ஸை பாருங்கள். அப்போ மேட்டிங் நடக்குது, ஸோ ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, அப்போ சைகோட் ஃபார்ம் ஆகும். அந்த சைகோட் ஃபார்ம் ஆகும்போது அது இங்கே ஒரு ரீஜன் டெவலப் ஆகும், அதுக்கு பேர் தான் வாட் இஸ் கால் கக்கூன். அதாவது ஒரு முட்டை கூடு மாதிரி, முட்டை ஓடு சொல்லும்ல, ஒரு முட்டை வந்து அதுக்கு மேலே ஓடு இருக்குன்னா அதே மாதிரி ஒரு ரீஜன்ஸ் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் கால் கிளைட்டெல்லம் ரீஜன், கிளைட்டெல்லம் ரீஜன். ஸோ இதுக்கு தேவையான ஃபுட்டு சைகோடு எல்லாமே எதில் இருக்குன்னா இந்த கிளைட்டெல்லம் ரீஜன்ஸ் இருக்கும். ஸோ ஆஃப்டர் மெச்சூர் ஸ்டேஜ் ஆகும்போது இந்த கிளைட்டெல்லம், இதில் உள்ள கிளைட்டெல்லம் வந்து தனியாக வந்து ஸோ ரிமூவ் ஆயிரும். அந்த ரிமூவ் ஆகி தான் ஸோ இந்த கக்கூன் வந்து தனியாக ஃபார்ம் ஆகும் பாருங்கள். இந்த கக்கூன் தனியாக இருக்கும், டெவலப் ஆகும் பாருங்கள். ஸோ egg cases which is formed around the 9th, 10th and 11th segments. அப்போ இந்த கக்கூன்ஸ் வந்து எதில் டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ 9th, ஏன்னா 10th segments போர், 11th செக்மெண்ட்டில் ஃபீமேல் ஜெனிட்டல் போர், 9th செக்மெண்ட்ஸ், இந்த 3 செக்மெண்ட்ஸில் இந்த கிளைட்டெல்லம் ரீஜன் தட் இஸ் கக்கூன் ஃபார்மேஷன் வந்து ஸோ டெவலப் ஆகுது. ஸோ டெவலப்மெண்ட் வைஸ் டைரக்ட் அண்ட் ப்ரொசீட்ஸ் இன் கக்கூன் which contain 1 to 24 embryos. இப்போ இந்த
ஸோ இந்த கிளைட்டெல்லம் இருக்குல்ல, இந்த கிளைட்டெல்லம் அதாவது இந்த கக்கூன் பார்த்தோன்னா தனியாக வந்து ஸோ டெவலப் ஆகும். அப்போ இதுக்கு தேவையான என்னெல்லாம் இருக்குது, ஸோ ஃபுட்டும் இருக்குது, சைகோட்டும் வந்து இருக்குது. அப்போ இந்த சைகோட் வந்து எப்படி இருக்கும்னா ஸோ டேரெக்டாக டெவலப் ஆகும். அதான் டெவலப்மெண்ட் வந்து டேரெக்டாக, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய எம்ப்ரியோ கரு வளர்ச்சி வந்து ஸோ டேரெக்டாக இருக்கும். எந்த லார்வாவும் இதில் உருவாகாது. ஸோ டேரெக்ட் டெவலப்மெண்ட். எந்த டெவலப்மெண்ட்? டேரெக்ட் டெவலப்மெண்ட். ஸோ விச் கண்டெயின் இதில் பார்த்தோன்னா 1 to 24 எம்ப்ரியோஸ் இருக்கும். இதில் கரு பார்த்தோன்னா எத்தனை கருனா 1 முதல் ஸோ 24 எம்ப்ரியோஸ் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கும். ஸோ யங் லீச் ரிசம்பிளிங் த அடல்ட் எமர்ஜஸ். இந்த யங் லீச் பார்த்தோன்னா ஸோ எதே மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த மெச்சூர்டு லீச்சுமே இருக்கும். அந்த அடல்ட் முதிர்ந்த அதனுடைய பேரண்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அதனுடைய ஸோ ப்ரோஜனி ஆஃப்ரிங்கும் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் யங் லீச் ரிசம்பிளிங் த அடல்ட் எமர்ஜஸ். ஸோ திஸ் development of leech. So internal fertilization take place. This is very important. So next very important book bag question, parasitic adaptation of leech. So leech oda so நம்ம தகவமைப்பு ஒட்டுண்ணி தகவமைப்புகள், ஏன்னா parasite தானே, ஏன்னா it is attached from the host so with the help of the suckers. So பாருங்க parasitic adaptation of leech. First point, blood is sucked by pharynx. blood வந்து எது மூலமாக செக் பண்ணுது அப்படின்னா லீச் பேரிங்ஸ், அதனுடைய தொண்டை பகுதியின் மூலமாக தான் பிளட்டை வந்து இந்த ஹோஸ்டில் வந்து உறிஞ்சு கொள்கிறது. செகண்ட் வந்து பாருங்கள், ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் த பாடி ஆர் ப்ரொவைடட் வித் சக்கர்ஸ். ஸோ அப்போ பார்த்தோன்னா லீச்சில் 2 சக்கர்ஸ் இருக்கும், ஒன்று ஆன்டீரியர் சக்கர், இன்னொன்று போஸ்டீரியர் சக்கர்ஸ். வாட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ் சக்கர்ஸ்? பை விச் த அனிமல் அட்டாச் இட்செல்ஃப் டு த பாடி ஆஃப் ஹோஸ்ட். அதாவது அந்த பாடி ஆஃப் த ஹோஸ்ட்னா வேறு அனிமல்ஸாக இருக்கலாம், ஹியூமன் பீங்ஸாக இருக்கலாம். ஸோ இதில் அட்டாச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது திஸ் 2 suckers. One is called anterior sucker, another one is called posterior suckers. So third point, the 3 jaws inside the mouth. இப்போ மவுத் ரீஜன்ஸ் பார்த்தோன்னா ஆன்டீரியர் சக்கில் இருக்கும், அதில் தர 3 ஜாஸ் 3 தாடைகள் இருக்கும் பாருங்கள். ஸோ திஸ் 3 jaws causes a painless Y shaped wound in the skin of the host. இப்போ அந்த ஹோஸ்ட்டில் பார்த்துக்கிட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தான் ஹோஸ்ட்னு வச்சுக்கோங்க, நம்ம பார்த்தோன்னா ஒரு ஒய் ஷேப்டு இன்சிஷன், ஒரு பிளவுகளை ஒரு காயத்தை வந்து ஏற்படுத்தும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா பெயின்லெஸ், ஒரு வலி இல்லாமல் பார்த்தோன்னா ஒரு ஒய் ஷேப்டு காயத்தை ஏற்படுத்தும். ட்ரை ரேடியேட் அப்பச்சு சொல்லணும்னா அதான். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், இந்த salivary glands ப்ரொடியூஸ் ஹிரிடின். ஆல்ரெடி தெரியும், அதில் உள்ள உமிழ்நீர் சுரப்பில் ஹிரிடின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது, விச் டஸ் நாட் அலோவ் த பிளட் டு கொயாகுலேட். ரத்தத்தை வந்து உறைவதை தடுக்கக்கூடியது. ஸோ ரத்தம் வந்து உறையாமல் இருக்கும், ரத்தம் உறையாமல் இருக்கக்கூடியதான். ஸோ தட் இஸ் கால்டு இந்த ஹிரிடினோட ரோல். தஸ் ஏ கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் த பிளட் இஸ் மெயின்டைன். அதாவது இதில் உள்ள பார்த்தோன்னா பிளட் சப்ளை வந்து கண்டினியூஸாக இருக்கும், ஏன்னா பிளட்டை வந்து கொயாகுலேட் பண்ண விடாது, உறைய விடாது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் த பேராபோடியா அண்ட் சீட்டை ஆர் கம்ப்ளீட்லி ஆப்சன்ட். ஸோ இதில் பார்த்தோன்னா பேராபோடியா சீட்டை கிடையாது, ஏன்னா இது எதில் இருக்கும் அப்படின்னா ஸோ அந்த ஆர்த்ரோபோடா அப்படிங்கிற பைலத்தில் தான் இருக்கும் மெயினாக. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேராபோடியா அண்ட் சீட்டே ஆர், அது இது 2 எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லோகோமோஷனுக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு. இப்போ ஸ்கார்பியன் தேல் எல்லாமே எடுத்துக்கிட்டோன்னா அது கீழே இருக்கக்கூடிய பேராபோடியா சீட்டே இருக்கும். ஸோ இன் திஸ் குரூப் ஆஃப் அனிமல்ஸ், ஸோ இந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸில் ஸோ என்ன கிடையாதுன்னா பேராபோடியா ஆர் சீட்டே ஆர் ஆப்சன்ட் கம்ப்ளீட். இப்போ எது மூலமாக லோகோமோஷன் டேக் பிளேஸ் ஆகும்னா இந்த சக்கர்ஸ் மூலமாக லோகோமோஷன் டேக் பிளேஸ். Then sixth point, very important, blood is stored in the crop. Very important. So blood வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்கும்? கிராப், தீனிப்பையில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இட் கிவ்ஸ் நரிஷ்மெண்ட் டு த லீச். ஸோ அந்த பிளட்டு தான் எது கொடுக்குன்னா நரிஷ்மெண்ட்னா நியூட்ரிஷன் டு த லீச். அதாவது அட்டையோட உணவாக எது திகழ்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அந்த பிளட்டு பாருங்கள் லீச் டு த செவரல் மந்த்ஸ், பல மந்த்ஸுக்கு வந்து ஸோ உணவாக வந்து திகழ்கிறது. பாருங்கள், டியூ டு திஸ் ரீசன் தெர் இஸ் நோ எலாபரேட் செக்ரேஷன் ஆஃப் த டைஜஸ்டிவ் ஜூஸஸ் அண்ட் என்சைம்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து தெர் இஸ் நோ வெல் டெவலப்டு டைஜஸ்டிவ் ஜூஸ் அண்ட் என்சைம்ஸ். ஸோ எந்த ஒரு கிளான்ஸும் ஸோ தேவையில்லை. ஈஸியாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா அதனுடைய பிளட்டை வந்து கிராப்பில் ஸ்டோர் பண்ணுறதுனால எந்த டெவலப்மெண்ட்டும் தேவையில்லை. செக்ரேஷன் ஆஃப் the digestive juice and enzymes எந்த நொதிகளும் ஸோ வெல் டெவலப் ஆகலை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். These are the parasitic adaptation of leech. In this class we have to discuss excretory system of leech. Second one is called male and female reproductive system of leech. Then third பார்த்தோன்னா growth of the leech or development of leech. Parasitic adaptation of leech. Thank you students.